Good evening to all. Today topic aggregate supply function ASF தொகு அளிப்பு சார்பு. aggregate supply function அப்படினா என்ன? The aggregate supply function is an increasing function of the level of employment. The aggregate supply of function உடைய மெயின் ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் எம்ப்ளாய்மெண்ட். தொகு அளிப்பு சார்பு என்பது, அளிப்பு அப்படின்னா என்ன, ஒரு பொருட்களை உற்பத்தி செய்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தானே சொல்லணும் அளிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த அக்ரிகேட் சப்ளையுடைய மெயின் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துவது. சப்ளை மூலமாக என்ன பண்ணோம், எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு கண்ட்ரியில் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்டோட லெவலை அதிகப்படுத்துவதுக்கு பேர் தான் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது? அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ எக்கனாமிக் இயர். Aggregate supply refers total value of output of goods and service produced in a economic year. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு, அதுக்கு பேர் தான் நான் சொல்லணும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? 1 இயரில் 1 கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் வேல்யூ, இதுக்கு பேர் தான் சொன்னால் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய மொத்த மதிப்பு 1 இயரில் 1 கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய தொகு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மொத்த மதிப்பு, அதுக்கு பேர் தான் சொல்லணும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். இந்த அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்றது எதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ப்ரொடக்ஷன் வேல்யூ, நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் இன்கம், இது ரெண்டுத்திற்கும் ஈக்குவலாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்கும். 1 கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் வேல்யூ அண்டு ஒரு கண்ட்ரியுடைய நேஷ்னல் இன்கம், இது ரெண்டுத்திற்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பொருட்களுடைய மதிப்பு, நெக்ஸ்ட் அந்த நாட்டுடைய வருமானம், இது ரெண்டுத்திற்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகு அளிப்பு சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், த அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த ரெக்யூர்டு அமௌண்ட் ஆஃப் லேபரர் அண்டு மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் த நெசசரி அவுட்புட். அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்றது தேவையான அளவுக்கு ஒரு கண்ட்ரியில் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்துவதை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டில் உற்பத்தியோடைய அளவு, அதாவது ப்ரொடக்ஷனுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய லேபருடைய எண்ணிக்கை மற்றும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், இதை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு கண்ட்ரியில் ஒரு கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷனுடைய ரா மெட்டீரியல்
அந்த ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய லேபர், இவங்களை பற்றி குறிக்கிறது பேர் தான், இவங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஒரு ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரொடக்ஷன்ன்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உற்பத்தி செய்வாங்க. உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செலவு அப்படின்றது ஒன்று ஏற்படும். ஏன் அப்படின்னா, கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது உற்பத்தி செலவு ஒன்று அப்படின்றது ஏற்படும். கூட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அப்படின்றது ஒன்று உருவாகும். அப்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட அவங்க உற்பத்தி செஞ்ச பொருளை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சொல்லணும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லேபர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியலையும் லேபரையும் பயன்படுத்துகிறாரு. அப்படி பயன்படுத்தும்போது அதில் உற்பத்தி செலவு அப்படின்றது ஒன்று இருக்கும். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது உற்பத்தி செலவை விட அந்த பொருளோட விலைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்படி உற்பத்தி செலவை விட பொருட்களோட விலைகள் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா, விலைகள் அதிகப்படுத்தி மார்க்கெட்டில் அந்த கூட்ஸை சேல் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த என்டர்பிரைனர் இருக்கா இல்லையா, தொழில் முனைவோர், அவர் எதிர்பார்க்கக்கூடிய லாபம், எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருமானம், அதற்கு பேர் தான் அக்ரிகேட் சப்ளையர் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு அதிகமான இன்கம் கிடைக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, லேபரை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பார். நெக்ஸ்ட் ஒன் ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக பயன்படுத்தி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவார். அப்போ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட அவருக்கு இன்கம் அதிகமாக கிடைச்சா, ஒரு என்டர்பிரைனருக்கு இன்கம் அதிகமாக கிடைச்சா ஒரு கண்ட்ரியில், அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்கம்மை வச்சுக்கிட்டு மீண்டும் லேபரை பயன்படுத்துவார், ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவார். ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் குறைவாக இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டார். அப்போ எந்த சுச்சுவேஷனில் ஒரு கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் இன்கம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமோ அல்லது அவங்களுக்கு பெறக்கூடிய அந்த வருமானம் செலவை விட அதிகமாக இருக்கும்பொழுது அந்த என்டர்பிரைனர் மீண்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபரை பயன்படுத்துகிறாரு, ரா மெட்டீரியலை பயன்படுத்தி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். To produce goods, thus production involves cost. If revenue from the sale of output produced exceeds the cost of production at a given level of employment and output, the entrepreneur would be encouraged to employ more labor and other input, produce more. Input அப்படின்னா raw materials. Aggregate supply price is the total amount of money that all entrepreneur in a economy expect to receive from the sale of output produced by given number of employer. எந்த ஒரு என்டர்பிரைனரும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட கூட்ஸை சேல் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது அதில் அடங்கும். அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட அவர் எதிர்பார்க்கக்கூடிய இன்கம் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். இப்போ அதிகமாக கிடைக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ப்ராஃபிட் அப்படின்றது அதிகமாக கிடைக்குது. அப்போ ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாரு, லேபரை பயன்படுத்துகிறார். இதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ், தொகு அளிப்பு விலை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்பொழுது உற்பத்தி செலவுகள் இருக்குது. அந்த உற்பத்தி செலவுகளை பேஸ் பண்ணி தான் அந்த கூட்ஸுக்கான ப்ரைஸை தீர்மானிப்பாங்க. The term price refers to the amount of money received from the sale of output. Sale proceeds. Price refers to the amount of money received from the sale of output. தொகு அளிப்பு விலை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு உழைப்பையும் இடுபொருளையும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்ற பிறகு கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு
வருமானம் அல்லது மொத்த தொகை, இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா விலை அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இண்டஸ்ட்ரியில் உழைப்பாளரையும் பயன்படுத்துகிறாரு, இண்டஸ்ட்ரியில் லேபரையும் பயன்படுத்துகிறாரு, ரா மெட்டீரியலும் பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை சேல் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அல்லது எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் அல்லது மொத்த தொகை, டோட்டல் அமௌண்ட், இதற்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இண்டஸ்ட்ரியில் கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ரைஸை தீர்மானிக்கிறாங்க. அந்த ப்ரைஸை தீர்மானிக்கும் போது அந்த ப்ரைஸுக்கான சேல் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்கம் அப்படின்றது கிடைக்கும். அப்போது அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா என்ன? அக்ரிகேட் சப்ளை அப்படின்றது சப்ளை எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். There are different aggregate price for different level of employment. Aggregate supply function அப்படின்னா என்ன? சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான். Aggregate supply function is an increasing function of level of employment. Aggregate supply function அப்படின்றது எதை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஒன் கண்ட்ரியில் 1 இயரில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸோடைய டோட்டல் அக்ரிகேட் வேல்யூ, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.